மறுபடியும் உயிரோட வந்து நின்னத பார்த்ததுமே என்ன பேசுறதுனே தெரியாம அப்படியே சந்தோஷத்துல வாயடைச்சு போய் நிக்கிறா. என்ன காயத்ரி, அதானே? ஆமா. காயத்ரி, இதுல பயப்பட ஒண்ணுமே இல்ல. நாட்டுக்காக நான் பண்ண போன சேவை இப்ப என் உயிரை மட்டும்தான் திருப்பி கொண்டு வந்து நிறுத்திருக்கு. அதுக்கு காரணம் கூட நீ என் மேல வச்சிருக்க காதல் தானே நான் நம்புறேன். நான் நடக்க முடியாம இந்த நிலைமையில வந்ததும் என் கூட எப்படி சேர்ந்து வாழ்றதுன்னு யோசிக்கிறியா காயத்ரி? நீ என்ன ஏத்துக்க மாட்டியா? என்ன தம்பி இப்படி கேட்டுட்டீங்க? நீங்க உயிரோட இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் வேற ஒரு வாழ்க்கையை தனக்காக அமைச்சுக்காதவ காயத்ரி. அந்த அளவுக்கு உங்களை உயிருக்கு உயிரா நேசிச்சிருக்கா. இதையெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இவ எடுத்துக்க மாட்டா. காயத்ரிய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு காலமும் உங்களை இவ விட்டு கொடுக்கவே மாட்டா. என்ன காயத்ரி, நான் சொல்றது உண்மைதானே? சுந்தர், சொல்லுங்க மேடம். ஆஃப்டர் மேரேஜ் உங்க லைஃப் எப்படி இருக்க போதோன்னு நினைச்சு நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இந்த நிலைமையில நீங்க மறுபடியும் ஆர்மிக்கு போக முடியாது. அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால என்னோட கம்பெனிலேயே சீஃப் செக்ரட்டரி ஆபீசரா நான் உங்களை அப்பாயிண்ட் பண்றேன். நீங்க ஆர்மியில இருக்கும்போது என்ன ஏர்ன் பண்ணீங்களோ அதே இன்கம் உங்களுக்கு இங்கேயும் இருக்கும். நீங்களும் காயத்ரியும் ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இங்கேயே எங்க கூடவே சந்தோஷமா லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் மேடம். உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய மனசு மேடம். இட்ஸ் ஓகே. காயத்ரி, இன்னும் உன்னால இந்த அதிர்ச்சியில இருந்து மேல முடியலன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஒரு உலகம் 1000 சொன்னாலும் நான் உயிரோட தான் இருப்பேன். கண்டிப்பா உனக்காக திரும்ப ஒரு நாள் வருவேன்னு நீ எனக்காக காத்துட்டு இருப்பன்ற நம்பிக்கையோட தான் நான் உன்னை தேடி இங்க வந்தேன். என் நம்பிக்கை வீண் போகல காயத்ரி. நீ என் மேல வச்சிருக்க காதலும் வீண் போகல. காலம் நம்மள மறுபடியும் ஒன்னா சேர்த்துருச்சுன்னு சொல்றதை விட நம்ம காதல் நம்மள ஒன்னா சேர்த்துருச்சுன்னு தான் சொல்லணும். முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் நம்ம சொன்ன பொய்ய வச்சு நமக்கே ஆபத்தா வந்து நிக்கிறானே. என்ன காயத்ரி இது? அதிர்ச்சியில இருந்து மீள முடியல, சந்தோஷத்துல வாயடைச்சு போயிட்டன்றதுக்காக இப்படியா? ஒரு வார்த்தை கூட தம்பி கிட்ட பேசவே மாட்டேங்கிற. தம்பி தான் வந்ததுல இருந்து பேசிக்கிட்டே இருக்கு. நீ பதிலுக்கு ஆசையா ஒரு 4 வார்த்தையாவது பேசலாம்ல? நீங்க திரும்பி வந்ததுல சந்தோஷம், என் காதலுக்கு உயிர் கொடுத்துட்டீங்க அப்படின்னு ஏதாவது பேசினாதானே சுந்தர் மனசும் சந்தோஷப்படும். அது வந்து என் மனசுக்குள்ள அவரை பத்தின நினைப்பு இல்லாம எப்படி இருக்க முடியும்? சுந்தர், நீங்க திடீர்னு என் கண்ணு முன்னாடி உயிரோட வந்து நிக்கிறதால என் மனசும் சரி புத்தியும் சரி அத நம்ப முடியாம ஒரு நிமிஷம் தள்ளாடி போயிடுச்சு. மத்தபடி நான் படுற சந்தோஷத்தை வார்த்தையால சொல்ல முடியல. காயத்ரி, நீ இன்னும் இந்த பையனை தான் நினைச்சிட்டு இருக்கியா? அது தெரியாம நான் உங்ககிட்ட என் லவ் சொல்ல வந்தேனே. ஒருவேளை சொல்லியிருந்தா அது எவ்வளவு பெரிய தப்பா இருக்கும். இது போதும் காயத்ரி, இந்த ஒரு வார்த்தை போதும். இப்பதான் நான் உயிர் போயிடுச்சு வந்ததே உணர்றேன். ஒரு நல்ல நாள் பார்த்து அப்பாவை அம்மாவை கூட்டிட்டு வந்து நான் பேசுறேன். அப்போ நான் கிளம்புறேங்க. இருங்க சுந்தர், சாப்பிட்டுட்டு போலாம்.
காயத்ரி சொன்ன வார்த்தையிலேயே என் மனசு நிறைஞ்சு போச்சு, என் வயிறும் நிறைஞ்சு போச்சு மேடம். திரும்ப அப்பா அம்மா கூட நல்ல விஷயம் பேச வரும்போது நல்லா சாப்பிடுறேன் மேடம். இது நம்ம வீடு மேடம். சரி சுந்தர், போயிட்டு வாங்க. வரேன் காயத்ரி. வரேன் சார். போயிட்டு வாப்பா. ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னு இப்பதான் நிம்மதியா வீட்டுக்கு வந்தேன். இப்ப அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்குது. அது கூட பரவாயில்ல. செழியன், உங்ககிட்ட நான் எப்படி இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க போறேன்? எனக்கு அதுவே ஒன்றும் புரியல. நீங்க என்ன தப்பா நினைக்காம இருக்கணும். இப்ப நான் என்ன செய்யறதுன்னு தெரியலையே.